பிள்ளைக்கு கடைசி தண்ணி ஊத்தியாச்சு. தசராவை பத்தி எனக்கு சொல்லுங்க. குலசேகர மன்னன் காலத்திலேயே அட்டக்காளிகள் 8 பேர் இருந்த ஊர் குலசேகரப்பட்டினம். ஐயாத்துறை கவிராயரோட குடும்ப குலதெய்வம் தான் முத்தாரம்மா. ஒரு காலத்துல அம்ம நோய் பரவி தாக்க ஆரம்பிச்சப்ப எல்லாரும் நோய் தீர வேண்டி விரதம் இருந்து முத்தாரம்மனை வழிபட்டதும் குணமடைஞ்சவங்க கருப்பு வெள்ளை புள்ளி வேஷம் போட்டு வந்தாங்க. நாளடைவில் அதுவே பலவிதமான வேஷங்களா மாறிச்சு. இந்த வழக்கம் சமுதாயத்துல எல்லா பிரிவினரிடையே பரவி ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாரும் வேஷம் போட ஆரம்பிச்சாங்க. நாம வேஷம் போட்டு ஆடும்போது நம்மளை மறந்து நாம எல்லாத்தையும் சமமா பார்க்கிற மனநிலைக்கு வரணும். அப்போ முத்தாரம்மனே நமக்கு சமமா வந்து நிக்கிறா. அந்த நேரத்துலதான் அந்த பராசக்தி நமக்குள்ள இருக்கிறாங்கிற உணர்வே பறக்கும். இங்கிருந்து எப்ப கொலசைக்கு போவோம்? ராத்திரி முளைப்பாரி எடுத்து வச்சிருவோம்.  காளி பூஜை முடிச்சுட்டு காலையில வேஷம் போடுவோம். அப்புறம் ஊர்ல காணிக்கையை பிரிச்சுட்டு நேர குலசைக்கு கிளம்பிட வேண்டியதுதான். சரி, அப்ப நான் கிளம்புதேன். பிள்ளைக்கு கடைசி தண்ணி ஊத்தியாச்சு. தசராவை பத்தி எனக்கு சொல்லுங்க. குலசேகர மன்னன் காலத்திலேயே அட்டக்காளிகள் 8 பேர் இருந்த ஊர் குலசேகரப்பட்டினம். ஐயாத்துறை கவிராயரோட குடும்ப குலதெய்வம் தான் முத்தாரம்மா. ஒரு காலத்துல அம்ம நோய் பரவி தாக்க ஆரம்பிச்சப்ப எல்லாரும் நோய் தீர வேண்டி விரதம் இருந்து முத்தாரம்மனை வழிபட்டதும் குணமடைஞ்சவங்க கருப்பு வெள்ளை புள்ளி வேஷம் போட்டு வந்தாங்க. நாளடைவில் அதுவே பலவிதமான வேஷங்களா மாறிச்சு. இந்த வழக்கம் சமுதாயத்துல எல்லா பிரிவினரிடையே பரவி ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாரும் வேஷம் போட ஆரம்பிச்சாங்க. நாம வேஷம் போட்டு ஆடும்போது நம்மளை மறந்து நாம எல்லாத்தையும் சமமா பார்க்கிற மனநிலைக்கு வரணும். அப்போ முத்தாரம்மனே நமக்கு சமமா வந்து நிக்கிறா. அந்த நேரத்துலதான் அந்த பராசக்தி நமக்குள்ள இருக்கிறாங்கிற உணர்வே பறக்கும். இங்கிருந்து எப்ப கொலசைக்கு போவோம்? ராத்திரி முளைப்பாரி எடுத்து வச்சிருவோம்.  காளி பூஜை